Net magnetic moment. Yeah, paramagnetic material have permanent. Yeah, it does not have permanent magnetic moment. Permanent na என்னது? What is permanent? நீங்க எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கறனா கூட அதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாட்டா கூட இட் ஹேஸ் சம் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அதுக்கு இருக்கு. நேச்சுரலாவே இருந்தது. இங்க ஜீரோ இங்க இருக்குது. பட் வாட் ஹேப்பன், அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கு. See, randomly oriented எல்லா ஆரோ மார்க்கும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா as per vector algebra you can add எல்லாத்தையும் ஆட் பண்ணி நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ரேண்டமா இருந்தா +5 -5 ஜீரோ. இங்க இந்த இதுல கம்ப்ளீட்லி அப்படித்தான் இருக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட். நெட் மொமெண்ட் ஜீரோ. இங்க அப்படி இல்ல. அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று கொஞ்சமாவது இருக்கு. இதுல கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா இட் ஃபார்ம்ஸ் டொமைன். டொமைன் பத்தி சார் சொல்லியிருப்பார் இல்லையா? வாட் இஸ் டொமைன்? சார் சொன்னாரு, நாங்களும் படிச்சோம் லாங் பேக். இப்போ உட்காந்து ஏதோ நேத்து சார் சொல்லி கொடுத்த மாதிரி டொமைன் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். டொமைன் இல்லாம ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த இது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலுக்குள்ள சின்ன சின்ன சப் குரூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். குரூப்லேயே குரூப், சப் குரூப்ஸ். ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்குள்ள ஏகப்பட்ட பேர், அதிருப்தி நிறைய பேர் இருப்பாங்க. அது சரி இல்லை, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கலா இல்லை வேற எல்லா இடத்துலயும் அப்படிதான். அங்கங்க சின்ன சின்ன குரூப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இதுதான். இந்த குரூப்ல உள்ளவங்கலாம் ஒரு சேம் திங்கிங் உள்ளவங்க. ஸோ சிம்பிள். இங்க நாட் இஸ் தி மீனிங் சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப் it will form as a subgroup. So the subgroup name is domain. இது ஒரு domain, another domain. Each group is nothing but domain. Inside the domain all magnetic moment direction should be same. But the domain to domain check பண்ணா direction moment will be different. அப்ப now there is a so ferromagnetic material magnetic moment இருக்குதா? இருக்குது. total magnetic moment 0. ஏன் 0னா குரூப்பா இருக்குது. ஓவரால செக் பண்ணா எல்லாம் ஏதோ ஒரு ஏரோ மார்க் ஆப்போசிட் கேன்சல் ஆயிட்டு தான் இருக்கும். ஒருவேளை அது இருக்கு அப்படின்னா there is a net magnetic moment, but there is a net magnetic moment. We can say there is a net magnetic moment. But பிரச்சனை என்னன்னா, look at that, ferromagnetic material also have permanent dipole moment. Due to aligned spin. Okay இருக்குது. permanent magnetic moment இருக்குது. அங்க ஏன் permanent magnetic moment சொல்றாங்க? இந்த டொமைனுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஓவரால பார்த்தா it does not have. ஓவரால பார்த்தா 0. ஓவரால பார்த்தா அது இருக்கு அப்படின்னு சொன்னா it has to act as a magnet. மேக்னெட் எதுவும் இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து ஏரோ மார்க்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இதுல நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்படின்னா இட் ஹேஸ் டு ஆக்ட் as a magnet. நீங்க ஒரு பார் மேக்னெட் எடுத்தா there is a strong net magnetic moment. இங்க நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. இங்க ஓவராலா பார்த்தா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. பட் ஓவரால் கேட்க மாட்டாங்க. டொமைன் வைஸ் கேட்டா எஸ் there is a magnetic moment, permanent magnetic moment. Okay, it is called domain. அவங்க சொல்லியிருக்கிறது டொமைன் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. What they see, அந்த ஐடியா பாருங்க. ferromagnetic material also have permanent dipole moment. இதுதான் இந்த டொமைன் பத்தி சொல்றாங்க. Due to the parallel aligned spin magnetic moment in the form of domain. அதான் டொமைனுக்குள்ள அது பாசிபிள்.
ஓகே. அண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆல்ரெடி மேக்னெட்டிக் மொமெண்ட் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஓவராலா பார்த்தா ஜீரோ. பட் டொமைன் வைஸ் பார்த்தா எஸ் தேர் இஸ் அ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். கிடையாது. இப்போ ஆமாமா, ஆக்சுவலா மூணுக்குமே ஜீரோன்னா என்ன மீனிங்னா, சோ மூணுமே ஜீரோ தான். இங்க இந்த டொமைன் வைஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர்னால ஈஸியா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல டேர்ன் ஆயிடுது. இப்ப நார்த் போல் இந்த இடத்துல வைக்கிறோம், இந்த இடத்துல நார்த் போல், இந்த இடத்துல சவுத் போல். Then what happened? All arrow mark, எல்லா arrow markமே ஒரே டைரக்ஷன்ல போயிடும். இந்த சைடு போயிடும். அட்ராக்ஷன், இட் இஸ் கோயிங் டு அட்ராக்ட். பட் இங்க இதுல அப்படி கிடையாது. இந்த பேராலே அப்படி வராது, இதுல அப்படி கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அது ஒரு ரேண்டமா இருக்கிறதுல கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் தான், அந்த ஒரு அந்த 4 லைன் மட்டும்தான் ஒரு டைரக்ஷன்ல போய் உட்காந்துருக்கு. மற்றது இட் கான்ட் ஸ்டிமுலேட். இதுல நீங்க இந்த ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட் குவாண்டம் நம்பர் படிச்சிருப்பீங்க. குவாண்டம் நம்பர்ல ஸ்பின் குவாண்டம் நம்பர் படிச்சீங்களா? ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டால் குவாண்டம் நம்பர். ஓகே. அதுல ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரெண்டு இருக்கும். சார் மேபி சொல்லிருக்கலாம். வாட் இஸ் ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட்? மேபி கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருக்கலாம். படிச்சீங்களா ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட்? எப்ப ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் ஆர்பிட்டால் மூவ்மெண்ட். இந்த ஆர்பிட்டால் மூவ்மெண்ட்ல இட் இஸ் a charge, it is going to produce electric magnetic field. ஃபீல்ட் இருந்து அங்க மொமெண்ட் இருக்கும். இட் இஸ் கால்ட் ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்படி போயிட்டே இருக்கும்போது சுத்திக்கிட்டே போகுது ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரெண்டுமே இருக்குது. எங்க இருக்குதுன்னா இங்க ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ரெண்டுமே சூட் ஆகுது. பட் ஹியர் நம்ம அதான் அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். இங்க ஸ்பின் வந்து கேன்சல் ஆகும். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வச்சு பார்த்தோம்னா ஸ்பின் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படிச்சீங்களா? பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் எதுல படிச்சிருப்பீங்க தெரியும். கெமிஸ்ட்ரியில, பிசிக்ஸ்ல தெரியும். பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஐ திங்க் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்ல வந்திருக்கும். சேம் ஸ்பின் டைரக்ஷன் ஒரே ஒரு ஆர்பிட்ல இருக்காது. 2 எலக்ட்ரான் போனா ஒரு ஸ்பின் இப்படி சுத்தி இன்னும் ஆப்போசிட்டா தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லியிருப்பாங்க. லெட் இட் பி. அதுதான் ஒரே டைரக்ஷன்ல இருக்காது. அப்படி இருந்தா அந்த எலக்ட்ரான் அந்த இதுல இருக்காது. அது எக்ஸ்க்ளூஷன். லெட் இட் பி. கம் டு தி பாயிண்ட். இந்த இதோட கண்டினியூஷன் இது உங்களுக்கு புரியும். ரீட் பண்ணுப்பா. அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. இருந்தாலும் அப்ப டயாமேக்னெட்டிக் ஏன் அப்படி இருக்கு? அட்ராக்ட் ஆகல. ரீசன் சொல்லுங்க அப்போ. இதுக்கு ஸ்பின் வந்து ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட், நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜீரோ டியூ டு ஸ்பின். ஹியர் magnetic materials possess different magnetic properties due to orbital angular momentum and spin. ரெண்டுமே இருக்கனால we have some magnetic moment. Ferromagnetic materials also possess different magnetic properties due to formation of spin. இங்க வந்து டொமைன் ஒன்னு ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த ஃபெர்ரோ வந்து மத்த இத கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்றதுக்கு ரீசன் டொமைன். ஃபெர்ரோ பேரால இந்த டொமைன் கண்டிஷன் கிடையாது. அதனால நிறைய இது வந்து ஃபில்டர் ஆயிட்டு நமக்கு ஒரு ரொம்ப கம்மியா தான் நமக்கு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. ஸோ இட் கான்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். நாட் ஃபைனல் என்ன இருக்கும்? ஓகே. செல்வமுருகன் ரீட் பண்ணி பார்த்தா இன்டியூஸ்டு ஒரு சிலர்கிட்ட நீங்க பேசி ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க, எப்படியாவது மாத்திரலாமான்னு. நம்மளை தான் மாத்தி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். You can't magnetize this duster. நீங்க மேக்னடைஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க மேக்னெட்டை ட்ரை பண்றீங்க அர்த்தம். You are converting this duster into magnet. It is impossible. Negative. Diamagnetic material magnetization value is negative. You can't make it into magnetic material. See the induced magnetization. Magnetization என்னது? இது ஒரு மெட்டீரியல், இது மேக்னெட். மேக்னெட்டை பக்கத்துல வச்சு நீங்க அந்த 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு பின்னு குண்டூசி ஒன்று கையில வச்சிருப்பீங்க. இன்னொரு குண்டூசி எடுத்து பக்கத்துல மேக்னெட் வச்சிருப்பீங்க. அப்படியே ரப் பண்ணிட்டு 6th எதுல படிச்சீங்கன்னு தெரியல. ஒருவேளை சிபிஎஸ்சியில படிச்சா ஃபன் வித் மேக்னெட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுல ஒரு பொரோட்டா பேச்சா? நீங்க 6th படிக்கும்போது கொரோனாவா எழுஞ்சது? அது நேரில் படிச்சாலே அது ஒன்றும் படிக்கிறது இல்லை. கொரோனா வேற. சரி ரைட். ஒரு குண்டூசி கையில வச்சுக்கிட்டு இன்னொரு குண்டூசி எடுத்து, ஆமா, அதை ரப் பண்ணிட்டு இங்க ஒட்டிக்கும்.
இன்னொன்னு எடுத்து அப்படியே ரப் பண்ணி மேக்னெட்டோ ரப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 30 செகண்ட் ஹோல்டு பண்ணா ஒண்ணுனா கீழே விழுகும். அது வரைக்கும் அப்படியே நிற்கும். அப்ப அந்த 30 செகண்ட் ஒவ்வொரு பின்னுமே ஒரு மேக்னெட்டா மாறிடுச்சு. மேக்னடைசேஷன். அந்த மேக்னடைசேஷன் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நேரம் தான். ஏன்னா அது மெட்டல், ஜஸ்ட் மெட்டல். நீங்க கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுக்கல. இப்போ ஏன் கண்டினியூஸா அட்ராக்ட் ஆயிட்டு பக்கத்துல மேக்னெட் இருக்குது, மேக்னெட் எடுத்துட்டு இட் பிகம்ஸ் ஜஸ்ட் மெட்டல். மேபி அது கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஓகே ரைட். இப்போ சோ நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் வேலை கேட்காது. அந்த மேக்னெட் எடுத்து ரப் பண்ணாலும் வேலை கேட்காது. இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள். நெகட்டிவ். அந்த பாயிண்ட் பாசிட்டிவ். ஓகே, இது சேஞ்ச் ஆகும், பட் வெரி ஸ்மால். வாட் அபவுட் திஸ் லார்ஜ்? இங்கதான் வந்து நான் சொன்ன குண்டு ஊசி இங்கதான் வருது. இங்க இது நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா குண்டு ஊசிக்கு மெட்டல் இல்லையா? என்ன மெட்டல்? அது என்ன மெட்டல்? அது எவர் சில்வர் தான் மோஸ்ட்லி. எவர் அது வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் ஃபெர்ரம் வரும். So அதனால இட் ஃபால்ஸ் அண்டர் ஃபெர்ரோ, நாட் பேரா. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரீட் பண்ணுப்பா. இது ரீட் பண்ணுப்பா. பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்னப்பா? பெர்மியபிலிட்டினா சாப்டர் நம்பர் 1ல பெர்மிட்டிவிட்டின்னு ஒன்று படிச்சீங்க. அப்படின்னா என்னது? அலோ பண்ற ஒரு பெர்மியபிலிட்டினா பெர்மிட்டிவிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே கெப்பாசிட்டி ஆஃப் அலோவிங் ஃபீல்டு டு இட்ஸ் பாடி. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், இங்க so the ability of a body allowing electric field, அதுதான் permittivity. allowing magnetic field னா permeability. That's all. இப்போ இதுதான் allow பண்ணாத. so permeability always less than 1. என்ன கொடுத்திருப்பாரு? less than unity அப்படின்னா என்ன அர்த்தம்? 1. இதான் less than 1 படிச்சிருப்பான். क्वेश्चनல இருக்கும் less than unity. யூனிட்டியா? அப்ப இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். சோ நம்ம அதான் ஒவ்வொன்றும் நம்ம ஒரு சின்ன அந்த வேர்ட் அப்படியே இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சிமிலரா இருக்கும். வாட் அபவுட் திஸ்? Yeah, magnetic permeability of paramagnetic material has large value. Okay, more than 1. இங்க very large. Okay, இந்த ஐடியா. இதனுடைய கண்டினியூவேஷன் ரிலேட்டிவ் permeability. சுலைமான் ரீட் பண்ண ரிலேட்டிவ். அதுவுமே 1 விட லெஸ் தான். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம்? ஜெனரலா பெர்மியபிலிட்டினா என்ன, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா என்ன? சொல்லுங்க பாப்பா. So this is the mu is nothing but permeability of the medium. அதை நீங்க mu நாட்டோட கம்பேர் பண்றீங்க. mu naught is nothing but permeability in vacuum. இதோட நீங்க கம்பேர் பண்றதுனால, எப்பயுமே கம்பேர் பண்றதுனால, so we will get, so கம்பேர் பண்றதுனால it is called relative. So relative permeability. இதுவே கம்மியா, இது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா because this is standard, right? Okay, what about this? இது 1 விட அதிகமா இருக்கும். 1 விட இன்னும் ரொம்ப லார்ஜராகவே இருக்கும். வெரி லார்ஜர், கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1 விட. நெக்ஸ்ட் எப்பா நீ ரீட் பண்ணுப்பா. சசப்டபிலிட்டி. சசப்டபிலிட்டி சிம்பிள் என்ன கொடுத்தா? என்ன சிம்பிள்? சிஹெச்ஐ சை. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. இது வந்து இதுதான் வந்து சை. இந்த ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் படிக்கிறீங்களா? தெரியும். சை அதான் சை. டோ சை பை டோ டி சை. ஓகே ரைட், லெட் இட் பி சை. ஓகே, சசப்டபிலிட்டி. வாட் இஸ் சசப்டபிலிட்டி? m by h. அந்த ஃபார்முலா சார் சொல்லிருப்பாரு, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. கேபிட்டல் M by கேபிட்டல் H. வாட் இஸ் கேபிட்டல் M? மேக்னடைசேஷன். மேக்னடைசேஷனா
மேக்னடைசேஷன். மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னடைசேஷன் ரெண்டுக்கு ஒரே சிம்பிளா? மேக்னடைசேஷன் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரெண்டு ஒண்ணா? மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் M, மேக்னடைசேஷன் சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். மேக்னடைசேஷன் பெர் யூனிட் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஹெச் இங்க இருக்குது. இப்ப எனக்கு பிக்கு ஹெச்சுக்கு வித்தியாசம் சொல்றீங்களா? நீங்க அப்புறமா கூட சொல்லுங்க. பி ஹெச், பிக்கு ஹெச்சுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. பின்னா என்ன, ஹெச்னா என்ன? எது மேக்னெட்டிக் ஃபீல்டு? அப்ப ஹெச் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதுதான் சொல்ல வரீங்க. பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு? E. What is the symbol for electric field intensity? E. அப்படிதானே? பட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுக்குமே B ன்னு வைக்கல. B இது வந்து H ன்னு வச்சிருக்கு. B அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. H அப்படின்னு சொல்லும்போது H இஸ் so simple, எக்ஸ்டர்னலா நம்ம சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் H. அப்ப B அப்படின்னா எக்ஸ்டர்னலா இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் இன்டர்னலா அந்த பாடி, அந்த ஆப்ஜெக்ட், அந்த சப்ஸ்டன்ஸ், இதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது ஒரு மேக்னடைஸ் ஆயிருக்கும். மேக்னடைஸ் ஆகி அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு H பிளஸ் சம்திங், அது சேர்ந்தது அந்த கேபிட்டல் B. அந்த பிளஸ் சம்திங் B நாட். ஓகே, let it be. Come to the point. அது முடிஞ்சு susceptibility has low positive value. susceptibility, இப்ப susceptibility அப்புறம் permeability, relative permeability, இதெல்லாம் இது லோ ஹை இப்படி கேட்டே இருப்பாங்க. இதுல இப்ப டைரக்டா இருக்காது, ஆர்டர் இருக்கும். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அதர்வைஸ் மேட்ச் த காலம், எப்படி வேணா கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். இப்படி டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா நீ ஈஸியா ஒரு 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடுவேன். அவங்க வந்து நீ 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா அவங்க பெருசா இதை கிளப் பண்ணி கொடுப்பாங்க. இதுல நிறைய கிளப்டு கொஸ்டின்ஸா இருக்கும். எல்லா டாபிக்குமே கிளப் பண்ணி டேபிள் காலம் அந்த மாதிரி வரும். ஈவன் டைமென்ஷனல் ஃபார்முலாவே கிளப் பண்ணி வரும். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வருது. இல்லை டைமென்ஷனல் ஃபார்முலா இந்த சாப்டர் எல்லாத்துக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மொமெண்ட், டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வாங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்க சான்சஸ் இருக்கு, டேபிள் காலம் போட்டு கூட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் அபவுட் இது வந்து ஆஸ் பர் இப்ப சில சிலபஸ்ல இருக்கா என்னன்னு ரொம்ப கிளியரா தெரியல. ஏன்னா ஒரு சில டைம் கேட்கறாங்க, ஒரு சில டைம் கேட்கறது இல்லை. பட் எனிவே இதை நம்ம லேர்ன் பண்றது நல்லதுதான். ஓகே, சோ சிம்பிள். டெம்பரேச்சர் ரிலேட்டட், இந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை ஹீட் கொடுத்தா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரிடியூஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? நமக்கு நல்லாவே தெரியும். தோசை தவால ஒரு மேக்னெட் தூக்கி போட்டுனால இப்படி 3 தடவை ஒரு 2 நிமிஷம் வச்சா இட் வில் லூஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். we know very well about magnet. இது magnetic substance, how it is going to react with temperature. So these material, Rodi read பண்ணப்ப these material, what these material, எந்த material? Diamaterial. இதுக்கு பேர் Curie, மேடம் மேரி கியூரி. மேடம் மேரி, இது படிச்சீங்களா ஆல்ரெடி? இந்த ஃபார்முலா தெரியுமா? ஓகே, மேடம் மேரி கியூரிய அந்த அவங்கள ஹானர் பண்றதுக்காக மேபி அவங்க இந்த இதுல எக்ஸாக்டா அந்த ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாங்களா? பிகாஸ் அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டி, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டி. அவங்களுடைய பொண்ணு ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஐரின் கியூரி. அவங்க ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரேடியோ ஆக்டிவ். இன்னைக்கு நம்ம ஜாலியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் ஷி டைடு பிலோ 40 கூட இல்லை அவங்க மேடம் மேரி கியூரி. பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் she tested polonium. Okay, the test, because in those days there is no technique, right? She tested her life. Polonium எப்படி இருக்கும், radium எப்படி இருக்கும், ரெண்டுமே 2 Nobel prizes she received, polonium and radium. Okay, let it be. Come to the point. இப்போ கூட ஆக்சுவலா அது கார்பன் டேட்டிங் நீ சொல்றது C14. Everyone we are receiving C14 from the atmosphere. இந்த ஸ்பேஸ்ல இருந்து C14 பாடிக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மம்மி 5000 years ago, இந்த ட்ரீ 2000 years ago சொல்றாங்க இல்லையா? எப்படி அதை கால்குலேட்? கார்பன் அதுல இருந்து ஒன்ஸ் அது அந்த செல் வந்து டெட்னா அதுல இருந்து ரிசீவ் பண்ண கார்பன் C14
ரேடியேட் ஆகும், எமிட். அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதை டிகே லான்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் டெலிட்டட். உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியே டெலிட்டட் நியூக்ளியர் சாப்டர்ல. சார் அநேகமா நியூக்ளியர் சாப்டர் முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். முடிக்க போறாரா? அது ஸ்டார்ட் பண்ண போறாரா? ரொம்ப ஷார்ட், ரொம்ப சின்னதா முடிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய இது டெலிட்டட், ரேடியோ ஆக்டிவிட்டியே இல்லை. ரேடியோ ஆக்டிவ் டிகே லான்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் 2017ல 2000 ஒரு 5 இயர்ஸா அந்த டைம்ல அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். 5 மார்க் 3 மார்க். அது இல்ல, ரேடியோ ஆக்டிவிட்டியே இல்ல. I don't know why. Okay, let it be. So Curie law, susceptibility and temperature inversely proportional. But in the law, இதுக்கு diamagnetic செட்டே ஆகாது. What is the meaning? Temperature, இது என்ன மீனிங்? டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண இந்த வேல்யூ அதிகமாகணும், அப்படித்தானே? இந்த வேல்யூ நல்லா அதிகமாயிருக்கணும். நீங்க இப்ப பாருங்க, இந்த சூப்பர் கண்டக்டர் பத்தி சார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் கண்டக்டர், டையானா சூப்பர் கண்டக்டர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ரூல் படி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணா இது அதிகமானா இட் பிகம்ஸ் வெரி குட் ஃபெர்ரா. இது ஃபெர்ரா மாதிரி ஆக்ட் ஆயிடும். 4 கெல்வின் அப்படின்னா 1 கெல்வின்லாம் போனா -273 டிகிரி செல்சியஸ். ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ். அதை விட கீழே போயிட்டே இருக்கு. -200 -300 டிகிரி செல்சியஸ் போயிட்டா it has to become, as per rule, it has to become ferro or it has to become para. ஆனா எந்த இது கொண்டு போனாலும் அது சேஞ்ச் ஆக போறது இல்ல. இந்த சூப்பர் கண்டக்டர்னு ஒரு வேர்டு வரும், அது ஃபுல்லா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணா கூட இட் நெவர் பிகம் ஃபெர்ரோ. அதனால கொடுத்திருக்கு does not obey. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. low temperature -300 degrees Celsius, -400, it never become para. கூட மாறல, ஃபெர்ரோ மாறல, ஒரு பேரா கூட மாறல. சோ அதனால கேர்ஃபுல்லா கொடுத்துருக்கு. do not. இப்போ இது क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, பட் இதை முடிச்சிரேன். these material obey Curie law. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. then chi decreases, it increases, their properties changes. here also இந்த இடத்துல ஃபெர்ரோக்கு T இப்ப சொல்லப்போனா T - TC. அதானே TC னா Curie டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பர்டிகுலர் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். பட் Curie ஹானர் பண்றதுக்காக Curie டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் தாண்டிட்டா அது para becomes ferro. Ferro becomes para. அந்த லைன், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்படி வச்சிருப்பாங்க. T - TC, let it be. சோ இங்க இருக்கு பாருங்க, they obey Curie's law, Weiss law. இது Weiss law. இது இந்த ஐடியா இங்க Curie and then Weiss, இந்த ரெண்டு பேரும் they convert to paramagnetic. ஃபெர்ரோவை பேராவா மாத்திரு. இது இன்க்ரீஸ், இந்த டெம்பரேச்சர்ல நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஃபெர்ரோ becomes para. அது மாதிரி இது ரெடியூஸ் பண்ண மேபி para becomes ferro also, I am not sure. பட் இது ரெடியூஸ் பண்ணா இட் becomes டையாவா? நோ, para never becomes டையா. இந்த கன்வர்ஷன் பாசிபிள். இப்போ ஒரு क्वेश्चन எப்படி இருக்குன்னா, ஒரு ரூம், இந்த ரூம் வந்து ஒரு ரூம் சைஸ்ல ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், சென்டர்ல ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் ட்ரில் பண்ணி அதுக்குள்ள பேராமேக்னெட்டிக் வச்சாச்சு, இல்ல ஃபெர்ரோ மேக்னெட்டிக் வச்சாச்சு. இப்ப மேக்னெட்டிக் லைனை பாஸ் பண்றீங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து, பார் மேக்னெட்ல இருந்து மேக்னெட்டிக் லைன் பாஸ் பண்றீங்க. வாட் இஸ் யுவர் ஐடியா? வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் will pass through the diamagnetic and reach ferrova, does not penetrate. என்ன பண்ணலாம்? நீங்க ஆர்கியூ கூட பண்ணலாம். சரி, அவுட்டர் அந்த திக் வால் தான் டையா, பட் சென்டர்ல யார் இருக்கிறா? ஃபெர்ரோ இருக்குல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் எது ரேஷியோ எது அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். இங்க டையா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேக்ஸிமம். டையா நெவர் அலோவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். அப்ப ஃபெர்ரோ டஸ் நாட் அஃபெக்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். கொஸ்டின் இப்படி இருக்கும். இங்க நம்ம சும்மா அப்படி படிச்சுட்டு போறோம், அவங்க கிரியேட் பண்ணுவாங்க ஒரு டயக்ராம் போட்டு, ஒரு ஐடியா வச்சு. இந்த நீங்க நம்ம இந்த ஐடியாவை பூரா ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி கிளப் பண்ணுவாங்க. அப்ப கிளப் பண்ணா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், எது மேக்ஸிமம் தெரியணும். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி இன்னும் ரெண்டு தான் இருக்கு. இதோட முடியுது. இந்த MH கர்வ், ஒரு கர்வ் டிரா பண்ணா
ஹெச்ங்கிறது நாம சப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது கரண்ட்ல இருந்து சப்ளை பண்ணலாம், இல்ல பார் மேக்னெட் வச்சு சப்ளை பண்ணலாம். அப்படி சப்ளை பண்ணா இந்த மெட்டீரியல் எவ்வளவுக்கு அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு ஒரு மேக்னெட்டா சேஞ்ச் ஆகுது. மேக்னடைசேஷன். மேக்னடைஸ் இட் பிகம்ஸ் a magnet, ப்ராப்பர் மேக்னெட்டா மாறுதா. அப்படி பார்த்தா டையாவுக்கு see that நெகட்டிவ் ஸ்லோப். ஏன் நெகட்டிவ் ஸ்லோப்? பிகாஸ் சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0. இட் நெவர், நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் சரி, ஒரு சிலர் என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அது மாதிரி நீ என்ன பண்ணாலுமே இட் cannot become magnet. It cannot become a magnetized material. Zero magnetized material. டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்ட்ரா மேக்னெட் கொடுத்தாலும். ஸோ இந்த கிராஃப்லாம் புக்ல கிடையாது, நீ அப்புறமா நோட் பண்ணிக்க. இந்த கிராஃப் வச்சு கூட கேட்கலாம். MH. ஆனா ஹெச் படிக்கிறீங்க, எம் படிக்கிறீங்க இல்லையா, இது சைக்கிள படிக்கிறீங்க இல்லையா, ஆனா இதை வச்சு கிராஃப் இருக்கான்னு பார்த்தா அங்க கிடையாது. பட் நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியணும், கிராஃப் எப்படி டிரா பண்ணிருப்பாங்க. இது ஒரு கிராஃப். இன்னொரு கிராஃப் டெம்பரேச்சர் சை ரிலேட்டிவிட்டி இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் சை இஸ் அங்க என்ன வேல்யூ இருக்கு அதே வேல்யூ தான். யூ காண்ட் சேஞ்ச் இட் பிகாஸ் டஸ் நாட் வரி அபவுட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கும் டயாமேக்னெட்டிக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க எவ்வளோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணாலும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். டையான் ஏன் பெருச்சாங்க தெரியல, டை அவுட் செத்து போச்சுன்னு. டை அவுட் தான் இருக்கணும். ஐ திங்க் சோ. டைனா டையா. பட் டைனா முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? யாராவது ஜூஸ் கொடுத்தா அது குடிக்குமா? யாராவது டெட் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஐ டோன்ட் நோ ஹவ் தே ஹேவ் given நேம் டை. ஓகே, நெக்ஸ்ட் பேராவுக்கு லுக் அட் தட். இத பாருங்க, இத புரியுதா பாருங்க, என்ன புரியுது பாருங்க. You are keep on increasing external magnetic field. Magnetization increasing. Sure, increasing. That is correct. Because susceptibility greater than 0. What about this? இது important. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பேரா பிகம், பேரா தான், பேரா பிகம் டையா கிடையாது. டையா மாறாது. ஏன்னா டையா மாறுச்சுன்னா வயலேட் பண்ற டையா மாறாது. பட் வீக், ரொம்ப வீக். ஆல்ரெடி பேரா வீக் தான். யூ ஆர் கீப் ஆன் டிக்ரீசிங் டெம்பரேச்சர், சசபிலிட்டி பிகம் வெரி 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 லோ. நியரஸ்ட் டையா பட் நாட் டையா. சசபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இந்த வாட் அபவுட் திஸ்? இது பார்த்து யாராவது சொல்லுங்க. இந்த லாஸ்ட் மட்டும் வேண்டாம், இதை மட்டும் இந்த கிராஃப் பார்த்து சொல்லுங்க. அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். இது டீப்பா, எக்ஸ் ஆக்சிஸ்ல டி டெம்பரேச்சர், இங்க வந்து எம் மேக்னடைசேஷன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க, அப்புறமா 1 by பார்க்கலாம். 1 2 3 4 கிராஃப் இருக்கு. இந்த 4th கிராஃப் மட்டும் வேண்டாம், அது சிலபஸ்ல இல்ல. ஹிஸ்டெரிசிஸ் லூப் இதுக்கு பேரு. ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு சொல்லுவாங்க. கொயசிவிட்டி, ரெட்டன்டிவிட்டி அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் வரும். கொயசிவிட்டி, ரெட்டன்டிவிட்டி, ஹை லோ அதெல்லாம் வரும். இட் இஸ் நாட் இன் சிலபஸ். இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். டெலிட்டட் பா, இது மட்டும் டெலிட்டட். ஏன்னா உங்க புக்ல இருக்கு நினைக்கிறேன் ஹிஸ்டெரிசிஸ். இல்ல ஸ்டடி மெட் இல்ல, என்சிஆர்டில கிடையாது, இதுலயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லடா பாடுறா, ஹிஸ்டெரிசிஸா இருக்குதா? ஆச்சரியம். ஹிஸ்டெரிசிஸ் ஏன்னா நீ டைப் பண்ணி பாரு. இஸ் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இன் ஜேஇ சிலபஸ் ஆர் நாட்? Is hysteresis loop in NEET syllabus 2026? Answer is no. JEE போட்டுருவோம். Answer is no. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி தட்டி படுறதுனால 90% எப்பயுமே கரெக்டா இருக்கு, 100% சொல்ல முடியாது. ஏன்னா அதுவே யாரோ ஒருத்தர் கொடுத்து ரெஃபர் பண்ணி தான் சொல்லுது இல்லையா. இந்த யாரோ ஒரு வெப்சைட்ல எவனா ஒருத்தர் போட்டிருக்கான், இதெல்லாம் கிடையாதுடா, அதை எடுத்துட்டு வந்து இங்க காமிக்குது என்ன. பட் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சது நிறைய அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது இல்லதான் என்ன கொடுத்துருக்கு,
ஈவன் ஆமா இங்க புரியல என்ன சொன்னீங்க? எப்ப சைக்ளோட்ரன் கிடையாது, நானே சொல்றேன். சைக்ளோட்ரன் கிடையாது. இது எர்த் மேக்னட்டிசம் ஒரு டாபிக்கே இருக்கு, அது இல்ல. இன்க்ளீஷன் டிப்னு இல்லன்னா வந்திருக்கு. நீங்க எதுக்கு படிக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப இதெல்லாம் இது சசபிலிட்டி பெர்மியபிலிட்டிலாம் சின்ன சின்னதாப்பா பாத்துடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நம்ம எனக்கு இது பிரச்சனை என்னன்னா, நீட் சிலபஸ் ஜெய் சிலபஸ் செக் பண்ணீங்கன்னா ரொம்ப லைன் பை லைன் எல்லாம் இருக்காது. ரொம்ப எல்லாத்தையும் லைன் பை லைனாலாம் கொடுத்துருக்க மாட்டான், அப்படி கொடுத்துருப்பான். இப்ப என்ன சொல்லுவான், நீங்க ஆர்கியூ கூட பண்ண முடியாது. அதனால எனக்கு இது ஹிஸ்டரிசிஸ் குரூப் வந்து ரொம்ப நாளா இல்லை, அதனால நான் இல்லைன்னு சொல்றேன். நான் ஒரு 3 வருஷமாவே கிடையாது, அதனால இல்லைன்னு சொல்றேன். இதெல்லாம் சின்ன சின்ன இப்ப லேர்ன் பண்ணலாம். ஈவன் எலக்ட்ரோமேக்னெட் பெர்மனன்ட் மேக்னெட் கூட அது லைட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். லைட்டா அதோட டிஃபரன்ஸ் மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, மற்றபடி இல்ல. சைக்ளோட்ரான் இல்ல, சைக்ளோட்ரான் இல்ல. எர்த் மேக்னட்டிசமும் கிடையாது, போன வருஷத்துல இருந்து இல்ல. அதுக்கு முன்னாடி சைக்ளோட்ரான் அதுக்கு முன்னாடி வருஷத்துல இருந்தே கிடையாது. லாஸ்ட் பாயிண்ட்ப்பா, அது மட்டும் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். என்னப்பா? இதான் கிராஃப். கிராஃப் பார்த்து என்ன புரியுது பாருங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஃபெர்ரோ பிகம்ஸ் பேரா, அதெல்லாம் இதை மட்டும் போய் பார்த்து சொல்லுங்க. இந்த ரெண்டு கிராஃப் இம்பார்ட்டன்ட். பார்த்து என்ன புரியுது பாருங்க. இது விட்டுருங்க, இது ஹிஸ்டரிசிஸ் கர்வ், லீவ் இட். இது ரெண்டு மட்டும் பாருங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மேக்னடைசேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு. அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெர்ரோ பிகம்ஸ் பேரா. Completely it's losing ferromagnetic material. At which temperature? At which temperature ferro becomes para? That is nothing but TC, critical temperature. Curie temperature. Critical temperature, Curie temperature. Okay, right? So in the graph important. Moreover, in the மட்டும் செப்பரேட்டா ஒரு கிராஃப் இருக்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக 1/chi. எப்ப chi மட்டும் இல்ல, 1/chi கேட்கலாம். இப்ப இது சைன்றது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இது சைன்றதுச்சுன்னா இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சை வந்து குறையும். 1/chi 1/chi நீங்க கிராஃப் இப்படிதான் போடணும். அதோட இன்வர்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க. இன்வர்ஸா எப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி இதுல இது அதேதான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சை பிகம்ஸ் லெஸ். இது பேரா ஃபெர்ரோ. or at a particular whenever it crosses Curie it becomes para. இது விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு பிரேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க, நோட் எடுங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க வீட்டுல போய் எல்லாம் காப்பி பண்ண மாட்டேன். வீட்டுல போய் எங்கிட்டு போய் காப்பி பண்ணுவேன்? நாளைக்கு எக்ஸாம் இது. நீ வீட்டுல போய் உட்காந்து தனியா எடுத்து பார்ப்போம் டக்குனு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அதுல, டையா பேரா ஃபெர்ரோல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்ளம் இல்ல, டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்ல. செகண்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணல. IH. ஃபர்ஸ்ட் ஐனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐனா கரண்ட் அவ்வளவுதான் தெரியும். இங்க ஐனா கரண்ட் கிடையாது. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். மேக்னடைசேஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு மேக்சிமமா அது மேக்னடைஸ் பண்ண முடியுது. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இது பேர் IH கர்வ். ஸோ IH கர்வ் இப்போ ஃபர்ஸ்ட் H மியூ ஆர் மியூ நாட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. அந்த 4 ஃபார்முலா இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அந்த 4 ஃபார்முலா வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் நியூமெரிக்கல் வரும். இப்போ அந்த நியூமெரிக்கல் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நமக்கு அதான் ஒர்க்கு. நீங்க கம்ப்ளீட்டா சாப்டர் 5 முடிச்சுதான் போகணும். ஏன்னா அப்பதான் நீங்க நாளைக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது எல்லாமே உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. அவ்வளவுதான் எடுத்த சாப்டரே சின்ன சாப்டர். எவ்வளவு எடுக்கிறது? டையா பேரா பேரோல ஒரு 10 கொஸ்டின்.
அப்புறம் இந்த ஹெச் இந்த சொன்ன இப்பதான் சொன்ன ஐ ஹெச் எம் மியூ மியூ ஆர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 6 கொஸ்டின் சரியா. ஒரு அதுக்கிட்ட 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் டைம் பீரியட் தான் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வரும். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவுட் ஆஃப் 25க்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்துடும். ரிமைனிங் 14-15 தான் உங்களுக்கு டைம் பீரியட், அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் டைம் பீரியட். ஸோ எல்லாமே தெரியும், அதை மட்டும் பார்த்துட்டு போக கூடாது. கொஸ்டின் வந்து எங்க இருந்து எது இன்னைக்கு ஒரு சாப்டர் எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஃபைனல் எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும் பிளான் பண்ணிட்டா அது ஏதாவது ஒரு டாபிக்ல தான் இருக்கும். we have to be thorough with all topic. சரி, ஐஹெச் பாருங்க. ஹெச் இன்க்ரீஸ் ஆக ஐ வந்து லெஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம். ஆமா, ஐனா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எம் கேபிட்டல் எம் தான். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதாவது மேக்னடைசேஷனுக்கும் இன்னொரு ஐ இஸ் ஈக்குவல் டு எம் பை ஹெச். ஆமா, எம் பை ஹெச். இது ஒரு பாயிண்ட். வேற என்ன பார்த்தோம்? இந்த பாயிண்ட் பார்த்துட்டோமோ? சை டி கர்வ் பார்த்துட்டோம்ல, மியூ பார்த்தோமா? எப்ப இந்த மாதிரி கம்பேரிசன் பார்க்கல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அட்லீஸ்ட் அதைத்தானே பிரிண்ட் எடுக்க போற. ஏதாவது முக்கியமான பாயிண்ட் வந்து எழுந்து பார்ப்போம். இல்ல இதையும் பிரிண்ட் எடுத்துக்கிறியா? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அனுப்புறேன், அதே அனுப்புறேன், எடுக்கிறேன், எடுத்துக்க. ஐ திங்க் இதை பார்த்துட்டு நினைக்கிறேன். இப்பதான் பார்த்தேன். இல்லை ஒன்று இது சரி, ஓகே, நீங்க பிரிண்ட் அப்புறமா எடுத்துக்கோங்க. இது புரியுதா? அப்ப இந்த லைன் மட்டும் புரியுதா பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ப்ராப்பர்ட்டி, மொத்த 3 வந்து டையாபெராஃபெர்ரோம். இதை பார்த்து மியூ ஆரை கம்பேர் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நானே பார்த்துருக்கேன் சார். கொஸ்டின் பேப்பர்ல ஜேயிலே வந்திருக்கு, நீட்லயே வந்திருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் பாருங்க, என்ன புரியுது பாருங்க. அங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாரு, எப்படி அதை ஈக்குவேஷன் மாதிரி எழுதி வச்சிருக்காங்கன்னு பாரு. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 1 விட கம்மின்னு நம்ம பார்த்தோம், 0 விட மேக்சிமம். ஆனா அப்ப நீங்க இதை மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. இப்படி ஒண்ணு இருக்கும், இதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ எல்லா ஆங்கிள்லையும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. அப்ப இப்படி கேட்டா இது டையா, 1 விட சின்னது, ஆனா 0 விட பெருசு. 0 கிடையாது. இது வந்து ஒரு பாயிண்ட். இது என்ன புரியுது? இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு உள்ள இது என்னது? மியூ நாட்டே பரவாயில்ல, அதை விட ரொம்ப கம்மி டையா. மியூ நாட்டே என்ன சொல்றோம் நம்ம, வேக்யூம்ல பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்யூம் போடுறோம். பட் மியூ ரொம்ப கம்மியானது, நெகட்டிவ். அதோட ரொம்ப கம்மி, நெகட்டிவ்னு சொல்ல ரொம்ப. மியூ நாட்டோட வேல்யூ, வாட் இஸ் மியூ நாட் வேல்யூ? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் மியூ நாட் வேல்யூவே தெரியாது. நீங்க மியூ பத்தி மியூ ஆஃப் டையா பேசிட்டு இருக்கீங்க. 4 π × 10⁻⁷, அதுவே ரொம்ப கம்மி, 0.00007. அதை விட கம்மினா பார்த்து புரியுதா? அது அதுக்கு மீனிங். இதுக்கு என்ன புரியுது? இந்த மியூ ஆறு 1 விட பெருசு தான், ஆனா 2 விட அப்படின்னா அர்த்தம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. பெருசுன்னு என்ன 1000 வந்துருமா? அப்படி கிடையாது. அதனாலதான் கொடுத்துருக்கு 2 விட கம்மின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ 1.5, 1.3, 1.7 அப்படி மீனிங். இங்க என்ன இது? மியூ நாட்டோட பெருசு தான். மியூ நாட்டையும் இந்த மியூவை கம்பேர் பண்ணா பெருசு தான். அப்படி இங்க பாருங்க, மியூ நாட்டோட ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மியூ நாட் கம்பேரிசன் 3லையும் தெரியணும். மியூ ஆர் கம்பேரிசன் 3. இங்க மியூ ஆர் பாருங்க 1 விட வெரி வெரி கிரேட்டர். வேற என்ன இது டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? இதையும் மேக்னெட்டிக் மொமெண்ட், பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது மீடியமே இல்லை அங்க. there is no மீடியம். அங்க பெர்மியபிலிட்டி எவ்வளவு இருக்கும்? ஏர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க பெர்மியபிலிட்டி இருக்குமா? அப்படி இருந்தா அந்த பெர்மியபிலிட்டி வேல்யூ என்ன? ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 4.10. டையா அதை விட கம்மி. இல்லப்பா, ஒரு நிமிஷம்.
மியூ நாட்டுங்கிறது பேசிக் பேஸ். அதுக்கு கீழே யாரும் எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா பட் டையா வேல்யூ அதை விட கம்மியா இருக்கு. டையா மெட்டீரியல், டையா மேக்னடிக் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய பெர்மியபிலிட்டி மியூ நாட்டை விட எப்பயுமே கம்மியா இருக்கு. புரியுதா? ஆட்டம் எது இதுவா இதுவா இந்த கிராஃபா? இந்த கிராஃப் ஒண்ணும் இல்ல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரே ஒரு நிமிஷம். இல்ல அங்க சி போட்டிருக்குல்ல, வாட் இஸ் சி? கியூரி வேல்யூ பாது. இது வந்து ஃபெர்ரோ பிகம்ஸ் பேரா. இந்த கிராஃப் ஃபெர்ரோ பிகம்ஸ் பேரா. இந்த இடத்துல இட் ரீச்சஸ் மேக்ஸிமம். இல்ல சி வேல்யூ என்னன்னு பாக்குறேன். ஏன்னா கியூரி இப்ப அது சி வந்து அந்த கியூரி வைஸ், அது கியூரி வைஸ்ல வந்து கியூரி வைஸ்ல அவருடைய சின்ன ஐடியா தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த இங்க கியூரி வைஸ்ல கேட்க மாட்டாங்க, அது கியூரி வைஸ்ல பேஸ் பண்ணி இதை அவாய்ட் பண்ணிருங்க. இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கும். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண கொடுத்துருங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூரி வைஸ் வேல்யூ அதை விட்டுருங்க. வேற இங்க பாருப்பா, மற்றதெல்லாம் பாருங்க. ஆட்டம்ஸ் டோன்ட் ஹேவ் எனி பெர்மனன்ட் மொமெண்ட், பட் இங்க வந்து இருக்கு ரேண்டம்லி. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ட்ராங்லி ரிப்பல்டு. இது கூட கேட்கலாம். ஒரு யூடியூப்னா கூகுள் யூடியூப்ல யூ ஷேப்ல இருக்கக்கூடிய இதுல லிக்விட ஊத்தி வச்சு பக்கத்துல மேக்னெட்டை வச்சு இந்த பாருங்க இப்படி இறங்குற என்ன அர்த்தம்? டையா. இது டையா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இது பேரா. பெர்ரோக்கு காணா. ஓகே, அப்ப அவன் லிக்விட் ஃபார்ம் இல்லைங்கிறனால போடல. கொஸ்டின் எப்படி வேணா வரலாம். நம்ம எந்தெந்த ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி இதையும் பார்த்தோம் நினைக்கிறேன். பார்த்தோமா? வென் ராட் இஸ் தி பெர்பெண்டிகுலர், அந்த பாயிண்ட்லாம் பார்த்தோம். வேற என்ன பார்த்துருக்குறோம்? எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோமோ அதே தான் இங்க. இந்த இது மட்டும் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த வேல்யூஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. வேல்யூஸ் மெமரைஸ் பண்ண வேண்டாம், நாட் ரெக்வயர்ட். பட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் பிஸ்மத்துங்கிறது டையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா அதனுடைய சசபிலிட்டி வேல்யூ மைனஸ்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா டையா சசபிலிட்டி வேல்யூ நெகட்டிவ். காப்பர் டையா. டைமண்ட் ஆக்சுவலா இல்ல, டைமண்ட் கூட இதுதான் டையா தான். சசபிலிட்டி வேல்யூ ஃபுல் அண்ட் ஃபுல்லா மைனஸ் இருக்குன்னா ஸோ இது எல்லாமே டையா, ஸோ மைனஸ் தான் இருக்கு வேல்யூ. பேராக்கு பாத்தீங்கன்னா மைனஸ்ல வரக்கூடாது, சை வேல்யூ மைனஸ்ல வராது, எல்லாமே பிளஸ் வேல்யூ தான். இதுல கொஞ்சம் மேக்சிமம் சின்னதுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் தான் ஸ்டார்டிங். இதுல பேராலேயே ஒரு மேக்சிமம் இருக்குன்னா டங்ஸ்டன் வந்து பட் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் ஏதாவது வேல்யூ வந்து அதோட சை வேல்யூ மைனஸ் வந்து ஷுவர் இட் இஸ் அ டையா. இந்த வேல்யூஸ் மெமரைஸ் பண்ண வேண்டாம், நாட் ரெக்வயர்ட், தேவையில்லை. ஈவன் சிலிக்கான் கூட நோட் பண்ணணும். நீங்க நான் ரெண்டையுமே அனுப்புறேன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுல இல்லாத இதெல்லாம் இருந்துச்சு, இன்க்ளூட் பண்ணிக்கங்க. சிலிக்கான் அதுல இருக்கான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. லித்தியம் பாரு, லித்தியம் வெரி குட் கண்டக்டர், கரெக்டா? ப்ராப்பர் கண்டக்டர் லித்தியம். ஹை கண்டக்டிவிட்டி இருக்கிற ஒரே மீடியம், ஒரே மெட்டல் வந்து லித்தியம் தான். நம்ம அதனால லித்தியம் பேட்டரி எல்லாம் யூஸ் பண்றோம். பட் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல பார்த்தா இட் இஸ் நாட் a ferro, இட் இஸ் a para. நீங்க எப்பயுமே அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியில சூப்பரா கண்டக்ட் பண்றது, இதுல சூப்பரா ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். நோ எக்ஸாம்பிள் கோல்டு சில்வர்லாம் பாரு, கோல்டு வெரி குட் கண்டக்டர். அலுமினியம்லாம் இதுல கோல்டுலாம் குயிக்கா நமக்கு என்ன சொல்றது வேஸ்ட் கம்மியா இருக்கு, நிறைய நமக்கு வரும். பட் பிரச்சனை என்னன்னா நம்மளால கட் பண்ணி உயிரே போனாலும் பரவாயில்ல கட் பண்ணி எதை எடுத்துட்டு போயிடும். இந்த அலுமினியம் கேபிள் போல கோல்டு கேபிள் போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அங்கங்க எடுத்து வீட்டுக்கு
ஆக்சுவலா நியாயப்படி பார்த்தா அதுதான் பண்ணியிருக்கணும். நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட இது கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். வேற சொல்லுப்பா. ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் பண்ணா ப்ரொடியூஸ் ஆகும். இங்க வந்து எப்படின்னா கரண்ட பாஸ் பண்ணல, எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டை கொடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணுது. எக்ஸ்டர்னலா இப்போ இல்ல இட் வில். இப்போ கோல்டு இஸ் வெரி குட் கண்டக்டர், அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்டர்னலா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ அந்த அப்ப என்ன பண்ணணும், கோல்டை வந்து நீ ஏதாவது அட்ராக்ட் ஆகுமான்னு பார்க்கணும். கோல்டு காப்பர் இருக்கு, காப்பர் ஒரு மேக்னெட் வச்சு அட்ராக்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அட்ராக்ட் ஆகாது. மேபி இட் கேன் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஆகாமலாம் இருக்காது. மேக்னெட்டிக் ஏன்னா அது மெட்டல் தானே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் என்னன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்னொரு மேக்னெட் வச்சு ஒட்டுமா ஒட்டாதான்னு பார்க்கணும். இப்போ அட்ராக்ட் ஆகாது. சரியா? இதுதான் நான் சொன்ன ஃபார்முலாஸ். ஐ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இந்த ஃபார்முலாலாம் இப்ப படிக்கணும். நீங்க இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவாவது நீங்க எழுதணும். இப்ப இல்ல, நீ ஒன்று பண்ணு, பிரேக் போயிட்டு வா. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை நீங்க எழுதிட்டு இதுல பேஸ் பண்ண ஒரு 5 ப்ராப்ளம் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரேக் போயிட்டு வாங்க.